வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான பிக் பென் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபேமிலி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை மேக்சிமம் லண்டன்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு கப்பல் லண்டன்ல இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன மாதிரியான பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜீன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப கடலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. பேசாம கடல்ல குதிச்சு இறந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்படி இவரோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல. குதிக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. இங்கதான் பிக் பென் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப லண்டன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு லவ்லி அப்படின்றது. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் போனையே எடுக்க மாட்டாரு. அதனால அம்மாக்கு கால் பண்றாங்க. அவரு நான் கால் பண்ண எடுக்கவே மாட்டாரு. இன்னும் என் மேல கோபமா இருக்காரு போல. என்னமா பண்றது, நிலைமை அப்படி இருக்கு, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குழந்தைய பார்க்காம இவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே வர டைமை விட 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்காங்க போல. இது எல்லாத்தையும் இங்க இருக்க டாக்டர் கவனிச்சிடுறாரு. அவர் பேரு வில்சன் அப்படின்றது. 10 நிமிஷம் இன்னைக்கு லேட்டா வந்திருக்க, இதே மாதிரி தான் தினமும் வரன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு லேடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட சகஜமா பேசுறாங்க. ரொட்டீனா இவங்க பண்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப இவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குது. சரி ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், குழந்தைய பத்தி கேட்டு பார்ப்போம்ன்ற மாதிரி தனியா இருக்கிற ஒரு ரூம் வந்துடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த டாக்டர் வில்சன் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து இவங்க கால் பண்றதை கவனிச்சிடுறாரு. ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா, எப்ப பாரு வீட்டுக்கு தான் கால் பண்ணிட்டு இருப்பியா, போய் வேலையை பாருன்ற மாதிரி கொஞ்சம் சிறுன்னு பேசுறாரு. சாரின்ற மாதிரி இவங்களும் தள்ளி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன வேலை பார்க்கறாருன்னு தெரியல. குடும்பம் பினான்சியலா கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. அதனால தான் ஒய்ஃப் வேலைக்கு போயிருக்காங்க. இவர் வேணான்னு சொல்லியும் வேலைக்கு போயிருக்காங்க போல. அதனால தான் இவர் கோவத்துல இருக்காரு. பொண்ணு இப்போதைக்கு இவர் தான் பாத்துக்கிறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் பல வாட்டி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவர் போனை எடுக்கவே மாட்டாரு. ஒய்ஃப் மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிடுறாங்க. அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பேசிடுறாங்க. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் தான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. இன்னைக்கு ஹீரோவோட பொண்ணோட பர்த்டேவா இருக்கும், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி எதுக்காகடா கோவத்திலேயே இருக்க, கொஞ்சம் சமாதானமா போன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப பர்த்டேக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி மியான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த மியா இவங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டு தான். இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபாதருமே பர்த்டே பார்ட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயினோட அம்மா பேசுறாங்க. பொண்ணு கிட்ட மாப்பிள்ள பேசாம இருக்காருல்ல, நீங்க சொன்னா பேசுவான், பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா நான் பேசுறேன்ற மாதிரி ஃபாதரும் ஏத்துக்கிறாரு. சமையல்லாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவங்களை பாராட்டுறாரு. அதே மாதிரி மியா இந்த இடத்துல இருக்கிறத கவனிக்கிறாரு. மியா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கல்ல, சீக்கிரமா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஃபாதரும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ரூம்குள்ள நுழையிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சரக்கு தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபாதரை பார்த்தோன்னா மரியாதைக்காக ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஃபாதருமே அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. உன்னோட ஒய்ஃப் குடும்ப சூழ்நிலைக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கா, குழந்தைய அவ ரொம்ப மிஸ் பண்றா, உன்னை வர சொல்லி சொல்றால, நீ போயிட்டு வந்தாதான் என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் பயங்கரமா அட்வைஸ் பண்றதுனால ஹீரோவும் நான் பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி டைம் ஆயிடுச்சு பாருங்க, வெளியே போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வச்சு கிளம்பிடுறாங்க. இந்த சரக்கை நம்ம அடிக்கலான்ற மாதிரி ஃபாதர் வராரு. கடவுளே என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரக்கு எடுத்து குடிச்சிடுறாங்க. இவர் பார்க்கும்போது இவங்க குடிச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ராவாலாம் குடிச்சனா இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபாதர் கிண்டல் பண்றாரு. இப்ப கேக்க வெட்டதுக்கு நேரம் ஆயிருது போல. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒய்ஃப் வீடியோ கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. அந்த சைடு அவங்க கேக் வெட்டுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சைட்லயும் ஒரே டைம் கேக்க வெட்டுறாங்க. குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரிலாம் இந்த இடத்துல இருந்து ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுமே போலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாருல. சரி சீக்கிரமா நான் கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது டூரிஸ்ட் விசா ஏற்பாடு பண்ணி போலான்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாரு. ஹஸ்பண்ட் உண்மையில என்ன வேலை பார்த்தாரு, இப்ப எதுக்காக ஹீரோயின் வெளிநாட்டுக்கு போற நிலைமை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குல்ல. போக போக அதுக்கான காரணம்லாம் நமக்கு புரிஞ்சிடும். இப்ப வில்சனையும் ஃப்ரெண்ட்ஸையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த வில்சனை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. இப்ப பப்ல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒயிட் லேடியை ரொம்ப மோசமா கட்டி பிடிச்சலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு போன் வருது போல. வில்சனோட ஃப்ரெண்டோ போன் எடுத்துட்டு வந்து தரலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கிறேன், போனை கொண்டு போன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு போனை கொண்டு போறாரு. போன் ஓபன்ல இருக்கும். அந்த
அதனால கேலரி எல்லாம் பார்க்க முடியுது. அப்படி கேலரியை செக் பண்ணும்போது தான் ஹீரோயின் போட்டோவை இவர் நிறைய வச்சிருக்கிறது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுது. ஓஹோ, வில்சனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண் இருக்கு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. வில்சனுக்கு ஒரு கண் இருக்குன்ற மாதிரி நமக்கும் புரிய வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு கிளம்புற நாள் வந்துருது போல. இப்ப குழந்தைய இங்க இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்றாங்க. ஏன்னா திரும்பி பார்க்கிறதுக்கு எப்படியும் ஒரு மாசமாவது ஆகும்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளம்புறாரு. ஃப்ரெண்டு ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப இவர் மட்டும் தனியா டிராவல் பண்ணி லண்டனுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. குழந்தைய பார்த்தோன்னா ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பக்கத்துல வந்து கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி குஞ்சேட்டன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவரோட வீட்டுல தான் குடியிருக்காங்க. இவரோட ஒய்ஃப் தான் கூட சேர்ந்து வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. அவங்க பேரு சூசன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இவங்களுமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினோட கொலிக்கா ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்க தான் சூசனா இருப்பாங்க. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எல்லாருமே மலையாளத்து ஆளுங்களா இருப்பாங்க. அதனால தான் ஒன்னா தங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஜன்னல் கதவு திறந்திருக்கும். இவருமே ஜன்னல் கிட்ட வந்துடுறாரு. ஜன்னலை கொஞ்சம் கொஞ்சமா சாத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மணி நேரம் இருந்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோயின் முழிச்சு பார்க்கும் போது டைம் கொஞ்சம் லேட் ஆனது தெரியுது. உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா ரெடி ஆகி கிளம்புறாங்க. சூசன் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரின்ற மாதிரி கார்ல ஏறுறாங்க. அது என்ன பூச்சா அப்படின்ற மாதிரி சூசன் கேக்குறாங்க. இவங்களுமே கழுத்துல எல்லாம் தொட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலா அது லவ் பைட்டா தான் இருக்கும். இது ஹஸ்பண்டோட வேலைன்றது சூசனுக்கும் தெரியுது. சும்மா கிண்டலுக்காக தான் கேட்டிருப்பாங்க. ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் தான் குழந்தைய பார்த்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல எது எது எங்க இருக்குன்னு ஹஸ்பண்டுக்கு தெரியாது பாத்தீங்களா. இவங்க தான் கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. கேரளாவை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் இந்த கம்யூனிட்டியில ஒன்னா இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது போல டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பிரான்சிஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பெரிய லாயரா இருப்பாரு. அவரும் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசலாம் வந்திருக்காரு. இப்ப பிரான்சிஸ் கிட்ட எல்லாருமே ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட சகஜமா பேசுறாரு. இந்த பிரான்சிஸ்க்கு அசிஸ்டண்டா ஒரு பையன் இருப்பான். அவன் பேரு அஜின் அப்படின்றது. அஜினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட ஏரியாவை சேர்ந்தவனா இருப்பான். நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஏரியா தான் அப்படின்ற மாதிரி ஜாலியா இவங்க பேசிக்கிறாங்க. ஹீரோவும் ஒய்ஃப் டான்ஸ் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஹீரோயினுக்கு இன்னும் லீவ் கிடைக்கல. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வெளியெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்காக போறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக தானே டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கான நாளே வந்துருது. இப்ப எல்லாருமே ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறதே ஹீரோயினா தான் இருப்பாங்க. அடுத்து என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வில்சன் இருக்காருல, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராரு. வாங்க வெளியே போய் சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹஸ்பண்ட் இருக்காருல, குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சூசன் பொறுப்புல விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வில்சனையும் ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும் போல. இவங்களுமே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வில்சன் மட்டும் இல்ல, வில்சனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹீரோவை பத்தி நல்லாவே தெரியுது. எல்லாருமே சேர்ந்தமா தான் சரக்கடிக்கிறாங்க. அப்படி சரக்கச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவை குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. இன்னமும் நீ சஸ்பென்ஷன்ல தானே இருக்க, சஸ்பென்ஷன்ல இருந்தா சம்பளம் வராதே, சம்பளம் வராம என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சஸ்பென்ஷன்ல இருக்க போலீஸ்ன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோக்கு எப்படி வேலை போச்சுன்றத ஒரு வீடியோ மூலியமா இவங்க பாக்குறாங்க. நமக்கும் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. டாய்லெட் எல்லாம் லாரியில கலெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துல கொட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த ஏரியா மக்கள் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு தகவல் கொடுத்ததுனால ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க மெம்பர் தான் ஆளுங்களை வச்சு லாக் பண்ணிருப்பாரு. லாக் பண்ணவங்கள பார்க்கலாம் ஹீரோ போறாரு. பார்த்தா லாக் பண்றன்ற மாதிரி அடிச்சு அவங்க மூஞ்சி மோகரி எல்லாம் பேத்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவருமே டென்ஷனா வராரு. இவங்க பண்ண வேலைக்கு 5000 ரூபாய் ஃபைன் தான். ஆனா நீங்க பண்ண வேலை அட்டெம்ப்ட் மர்டரு. அதனால உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ அரெஸ்ட் பண்ண போறீங்களான்ற மாதிரி அவங்க பிரச்சனை பண்றாங்க. கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒழுங்கா வண்டியில வந்து ஏறுங்கன்ற மாதிரி இவர் இழுத்துட்டு போறாரு. இங்கதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹீரோக்கு எதிராக திரும்பிடுறாங்க. ஹீரோக்கு எதிராக கோஷம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோவப்படுற டைப்பா இருப்பாரு. இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுனால டென்ஷன் ஆகுறாரு. டக்குன்னு ஒருத்தரோட போனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இது எல்லாத்தையும் மீடியாட்கள் எடுத்துருவாங்க. அப்படிதான் இவருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். இததான் வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவரும் கோவத்துல சண்டை போடுறதுக்காக வராரு. வில்சன் டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேருமே ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல 3 பேர் லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக வேஷ்டியை உருவி விட்டுறாங்க. இதனால ஹீரோ இன்னமும் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி உள்ள நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த தகவல் தெரிய வருது. ஹீரோயினும் பார்க்கிறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. வர எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவையும் தடுக்கிறாங்க, அந்த வில்சனையும் ஆளுங்களையும் தடுக்கிறாங்க. வில்சன் நம்ம ஊர்க்காரன் அப்படின்றது ஹீரோயினுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலுமே பொறுத்து போறதுக்கு காரணம் அவர் சீனியர் பொசிஷன்ல இருக்காரு. அவர் வேலையை விட்டு தூக்கிட்டா இவங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா மாறிடும். அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் என்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க.
அவன் அந்த அளவுக்கு என்ன கிண்டல் பண்ற மாதிரி பேசுவான், அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றியா, என்னாலாம் அப்படி போக முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசுறாரு. பக்கத்துல இருக்க இந்த குஞ்சேட்டனும் அட்வைஸ் பண்ணலான்ற மாதிரி பக்கத்துல வராரு. ஹீரோ முறைச்சு ஒரு பார்வை தான் பாக்குறாரு. இவனுக்குலாம் அட்வைஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி குஞ்சேட்டன் எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோ தான் ஹீரோயினை டிராப் பண்றாரு போல. மறுநாள் அவங்க கார்ல ஏறும்போது சகஜமா பேசுற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. நேத்து நடந்த விஷயத்துல செம்ம கோவத்துல இருக்காங்க போல. இவருமே என்ன பேச மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்படியே தான் நாட்கள் ஓடுது. சுத்தமா இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கேரளால இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு மச்சான், பேசாம திரும்பி வந்துடலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசி சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த மாதிரிலாம் ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது அஜின் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த பிரச்சனையை நினைச்சு சோகமா இருக்கீங்களா, சீக்கிரமா சரியாயிடும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றான். இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அந்த டைம்ல ஹீரோயின் சூசன் கிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வரது தெரிஞ்சோன்னா அழுவுறத நிறுத்திடுறாங்க, பேசுறதையும் நிறுத்திடுறாங்க. என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்காளா, என்கிட்ட 2 நாளா பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூசன் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட பேசாததுக்கு அந்த சண்டை காரணம் கிடையாது, வேற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா வில்சன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க லீவை கேன்சல் பண்ணிருப்பாரு. டைரக்டா இவரு கேன்சல் பண்ணிருக்க மாட்டாரு, வேற ஒருத்தர் மூலியமா கேன்சல் பண்ணிருப்பாரு. ஹஸ்பண்ட் கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இவங்க லீவ் அப்ளை பண்ணிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் அடிச்ச கோவத்தை மனசுல வச்சுதானே இப்படி பண்றீங்க, ப்ளீஸ் எனக்கு லீவ் தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சே அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன், நான் லீவ் தரணும்னா நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராரு. தப்பாலாம் இவங்க கிட்ட அப்ரோச் பண்றாரு. மேல கையை வச்சோன்னா இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இப்படி பண்றீங்கன்ற மாதிரி பிடிச்சி தள்ளிலாம் விடுறாங்க. வெளியே போக பாக்குறாங்க. வெளியே போய் சொல்லிட்டா இவருக்கு அசிங்கமாயிடும்ல, தயவு செஞ்சு நான் பண்ணதை பத்தி வெளியே சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிருப்பாரு. இவங்க வெளியே வந்து விஷயத்த சொல்லியிருக்கலாம் மாட்டாங்க. அதை நினைச்சுதான் இவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. நீங்க இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகி அவனை ஏதாவது பண்ணுவீங்கன்றதுக்காக தான் அவங்க கிட்ட சொல்லாம இருந்தேன், தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கவர்மெண்ட் அபிஷியல் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுறாங்க. ஆக்சுவலா நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாஸ் கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கீங்க, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் எல்லை மீறி நடந்தனா, அவர் தான் எல்லை மீறி நடந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் நடந்தாருன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கலன்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஹீரோ தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அப்ப குழந்தை வேற அழுவுது. குழந்தைய போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ போய் பாருன்ற மாதிரி இவர் கோவத்துல சொல்றாரு. இப்ப இவங்களே குழந்தைய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்குல்ல, அதனால இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. மேற்கொண்டு போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்களை பிளேம் பண்ற மாதிரி தான் நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஹீரோயினும் ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. நடந்தோடனே என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி வேகமா கிளாஸ் வந்து டேபிள்ல வைக்கிறாரு. அதுவே கண்ணாடி டேபிளா இருக்கும். இவர் வச்ச வேகத்துல கண்ணாடி எல்லாம் தெரிச்சிருது. அது குழந்தை மேல லைட்டா பட்டுது. இதை பாக்குற ஆபீசர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தைக்கு ஆபத்து தர மாதிரி இவர் நடந்துகிட்டார்ல, அதனால இவர் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குழந்தை இதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்க கூடாது, நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்ன்ற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினும் விட்டுருங்கன்னு கேக்குறாங்க. கேட்காம தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க தரப்புல தான் பிரான்சிஸ்னு ஒரு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இவங்க சார்பா பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார், இதெல்லாம் கேரளால சாதாரணமா நடக்கிறது தான், இதுக்கு குழந்தைய தரமாட்டேன்னு சொன்னா எப்படின்ற மாதிரிலாம் பேசி வாங்குறதுக்கு பாக்குறாரு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதுக்கப்புறம் கோர்ட்ல தான் முடிவு எடுக்க முடியும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் போக சொல்லிடுறாரு. குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறதுனால நீங்க வேணா வந்து புட்டி பால் தந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தரதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும், விட்டுருங்கன்ற மாதிரி வேகமா இங்கிருந்து ஓட பாக்குறாங்க. அப்படிலாம் நீங்க எடுத்துட்டு போக முடியாது, தாங்கன்ற மாதிரி புடுங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ குழந்தைய காயப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அந்த பாஸ் பண்ண வேலையை நினைச்சுதான் கோவத்துல அப்படி பண்ணிருப்பாரு. தேவையில்லாம பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பிரான்சிஸ் தான் இவரை பெயில்ல வெளியே எடுத்திருக்காரு. இந்த நாட்டோட சட்டத்திட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை குழந்தை நம்ம கையை விட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்களை தேத்துறாரு. இவங்க 2 பேருமே வெளியே வந்திருப்பாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஹீரோயின் கடைக்கு போறாங்க. அந்த டைம் வில்சன் இருக்கார்ல, இந்த வழியா வந்து ஹீரோவை கிண்டல் பண்றாரு.
கொஞ்ச நேரத்துல ஈரின் பொருள்லாம் வாங்கிட்டு வெளியே வராங்க. அந்த சமயம் இவர் வில்சனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்க தான் தடுக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்ததுன்னு புதுசா வேற பிரச்சனை பண்ண போறீங்களா, வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல அப்பா அம்மாவா நடந்துக்கல. ஆபீசர் போகும்போதே இந்த அளவுக்கு நடந்திருக்காருன்னா ஆபீசர் இல்லாத போது குழந்தையை எப்படி டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கவங்க ஆர்கியூ பண்றாங்க. பிரான்சிஸோ இவங்க பக்கம் ஆதரவா பேசி பாக்குறாரு. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. காரணம் ஹீரோ கடைசியா வில்சன் கூட நடு ரோட்ல சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அங்க இருக்க சிசிடிவில அது பதிவாயிருக்கும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சண்டைக்காக போயிருக்காரு. அதனால கண்டிப்பா குழந்தை இருக்க கூடாது, குழந்தை கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும். அதே சமயம் இந்த நபர் இதுக்கப்புறம் இந்த நாட்டுல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஜட்ஜும் கேட்டு தான் இருந்திருப்பாரு. ஜட்ஜும் இதுல நியாயம் இருக்கிறதா நினைக்கிறாரு. குழந்தைய இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒப்படைக்கவே முடியாது. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த நபர் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஆர்டரை பாஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ ஏர்போர்ட்ல இருந்து நேரா தான் பீச்சுக்கு போய் குதிச்சிடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை செக் பண்ண சொன்னாரு, நீங்க என்னடானா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னும் லீகலா வேற ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி ஹீரோயினும் அந்த பிரான்சிஸ் மூலியமா பேசி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் வழியே கிடையாது. ஏற்கனவே குழந்தைய வேற ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட தரலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. எந்த பேரண்ட்ஸ் கிட்ட தராங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தது அப்படின்றதையே நீங்க மறந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இத பத்திலாம் இங்க இருக்க ஹஸ்பண்டுக்குமே தெரிய வருது. ஹஸ்பண்டுமே ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஃபாதர் வந்து ஹஸ்பண்ட் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. உன் கோவத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதாடா, உன் கோவத்தினால இப்ப என்ன நடந்திருக்கு பாருன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவரால எதுவுமே பேச முடியல. இவரும் அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு போ, உனக்கு வேண்டியது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் டிராவல் பண்ணி அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. எதுக்காக வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்கான பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி திரும்பி அந்த நாட்டுக்கு போறதுக்காக தான் வந்திருக்காரு. மியாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஹீரோயின்மே ஹீரோ காலியே எடுக்க மாட்டாரு, எனக்காக பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் மியா ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிய வருது. கண்டிப்பா நான் பேசுறேன், நீ கவலைப்படாத, சீக்கிரமா அவனையே உனக்கு கால் பண்ண வைக்கிறேன்னு சொல்றாங்க. மியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை விட சீனியரா இருப்பாங்க. அவன் எங்கடா போனா, எதுக்காக ஒய்ஃபு கூட கால் பண்ண மாட்டான், ஏன் ஒய்ஃபு பண்ற காலை எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க ஃப்ரெண்டா கேக்குறீங்களா இல்ல சீனியரா கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஃப்ரெண்டா கேட்கறனே வச்சுக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நானும் ஃப்ரெண்டாவே பதில் சொல்றேன், அவன் அந்த வெளிநாட்டுக்கு தான் திரும்பி போயிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி எப்படி போனான்ற மாதிரி மியா ஷாக்கிங்கா கேக்குறாங்க. போலி பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நல்லபடியா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வெளிநாட்டுல பண்ண காரியத்துக்கு இங்கேயே என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை மீறி அவன் போயிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மியா கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அஜின்னு ஒரு பையன் பழகினா பாத்தீங்களா, அவன் தான் ஹீரோவை பிக்கப் பண்றான். அதே மாதிரி இப்பதான் பிரான்சிஸ் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இல்லீகல் பாஸ்போர்ட்ல வந்திருக்க, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன் லைஃபே காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், என் குழந்தை இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எப்படியாவது என்னோட குழந்தைய தூக்கிட்டு தான் இங்க இருந்து போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் ஒய்ஃபு கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரான்சிஸ் ஒய்ஃபை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. லீகல் ப்ராசஸை பத்தி பேசுறதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. பிரான்சிஸ் குறிப்பா ஹீரோக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோவும் ஒய்ஃபை தள்ளி இருந்து பாத்துக்கிறாரு. ஒய்ஃபுக்கு தெரியாம இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. என்னோட குழந்தை இப்ப யார்கிட்ட தான் இருக்குன்றது யாருக்கு தெரியும்ன்ற மாதிரி அஜின் கிட்ட கேக்குறாரு. கமிட்டி மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும், உங்க ஹியரிங் நடக்கும்போது ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றான். இவருமே யோசிச்சு பாக்குறாரு. அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் கேரளாவை சேர்ந்தவரா இருப்பாரு, பேசாம அவர்கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த குழந்தை எங்க போச்சுன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ யாரு, எதுக்காக அதை பத்திலாம் கேக்குற, அதை பத்திலாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் இவனை பத்தி எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கணும், சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தான்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த நபரை பத்தி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் இவருக்கு கிடைச்சிருது. இந்த மனுஷனோட சொந்த ஊரு கேரளா தானே, கேரளால ஒரு செட்டப்பை இவர் வச்சிருக்காரு போல, அதை பத்தி உன்னோட ஒய்ஃபு கிட்ட சொல்லவான்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்டுறாரு. இந்த நபருக்கு பயம் வந்துருது. உனக்கு இன்ஃபர்மேஷன் தானே வேணும், நான் தந்துடுறேன்ற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிடுறாரு. அது மூலியமா யார்கிட்ட போயிருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப அந்த ஃபேமிலி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்றாரு. அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் டீனேஜ் வயசுல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா, அதை தாண்டி இவரோட குழந்தைய தத்து எடுத்திருக்காங்க போல. இப்ப குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, சமயம் பார்த்து தூக்கணும்ன்ற மாதிரிலாம் பிரான்சிஸ் கிட்ட சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சிம்பிள் கிடையாதுன்னு சொல்றாரு.
சிம்பிள் இல்லைன்னு எனக்கும் தெரியும், நானும் போலீஸ் தான், என்னாலயும் சில விஷயங்களை பண்ண முடியும், எனக்கு நீங்க சில ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில ஹெல்ப் எல்லாம் கேக்குறாரு. இவங்க வீட்டெல்லாம் பார்த்து வச்சாங்கல்ல, திரும்பி வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு, என்ன ஏதுன்னு விசாரின்ற மாதிரி அந்த அஜின் கிட்ட சொல்றாரு. அஜின் விசாரிச்சு பார்க்கும் போது தான் அவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இது காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே டீடைல் தந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இப்ப எந்த வீட்டுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, குழந்தைய தரதோட எங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப இவரும் என்ன பண்றதுன்னு முழிக்கிறாரு. இப்ப மியா இருக்காங்கல்ல, திரும்ப திரும்ப இவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இவர் போனையே எடுக்க மாட்டாரு. அதனால இவங்களுமே ஹீரோவோட ஃப்ரெண்டை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க, அவனுக்கு உடனே கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கால்ல இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்கேயும் உனக்கு லீகலா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அதிகபட்சம் ஒரு 4-5 நாள் நீ வராமே நான் சமாளிப்பேன், அதுக்கப்புறம் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க, உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, உனக்கு ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள எப்படியாவது இந்த வேலையை முடின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு இவர் சொந்த ஊருக்கு போயிடணும். ஆனா குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஒய்ஃபு கூட சந்தோஷமா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபீலிங்கா இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது ஒரு பொண்ணு போஸ்ட் போடுறாங்க, அதுதான் கவனிக்கிறாரு. அதை பார்க்கும்போது வேற ஒரு விஷயம் தோணுது. ஈரின் ஒரு இடத்துல இருந்து தான் சூசன் இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஆனா லெட்டர் மட்டும் அந்த பழைய இடத்துக்கே போகுது. நான் இன்னொரு ரீடைரக்டுக்காக லெட்டர் எழுதி கொடுக்கல, சீக்கிரமே கொடுத்துறன்ற மாதிரி லெட்டர்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது மூலியமா இவருக்கு ஒரு ஐடியா வருது, அவங்க கண்டிப்பா புது அட்ரஸை எழுதி தந்திருப்பாங்கல்ல, அதை எனக்கு வாங்கி தாங்கன்ற மாதிரி பிரான்சிஸ் கிட்ட கேட்கிறாரு. பிரான்சிஸும் அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. அப்படி தரது இல்லீகலான விஷயம் தான், இருந்தாலும் உங்களுக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரான்சிஸோட ஃப்ரெண்டும் பண்ணிடுறாரு. ஈரனுக்கு ஹீரோ பண்ணிட்டு இருக்க எதுவுமே தெரியாது, இன்னும் லீகலா ஏதாவது வழி இருக்கா, திரும்பி குழந்தைய நம்ம முறைப்படி மீட்டு எடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்சிஸ் இதுதான் அட்ரஸ்ன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவரும் அஜினும் முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, எங்கேயோ கார்ல ஏறி கிளம்புறாங்க. எங்க போறாங்க, திரும்பி வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி அவங்க இல்லல்ல, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இப்ப அஜினை வெளியே நிறுத்திட்டு இவர் மட்டும் உள்ள வந்துடுறாரு. திருட்டுத்தனமா கதவை திறந்து தான் உள்ள வர்றாரு. உள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது, அவங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்காங்க. எந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் இவர் எடுத்துடுறாரு. அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி செம்ம வேகமா கார்ல வந்துடுறாரு. அப்படி வந்தவர் அவங்க என்ன ரூமை புக் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல, இவர் பக்கத்துல இருக்க ரூமை புக் பண்றாரு. அதே மாதிரி ஊடி போட்டு முகத்தை மறைச்ச மாதிரி தான் ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப ரூம்குள்ள வந்தவர் இந்த இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த கப்பல் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த டீனேஜ் பொண்ணு தான் அந்த குழந்தைய பாத்துக்கிறா. இப்ப பேரண்ட்ஸ் வா ரூம்குள்ள போலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் இவர் கவனிக்கிறாரு. அசரும் போது குழந்தைய தூக்குறது தான் இவரோட பிளானா இருக்கும். ஆக்சுவலா அந்த ஏஜ்டு கப்பல் இருக்காங்கல்ல, நாங்க பார்ட்டி பண்ணிட்டு வரோம், நீ குழந்தைய பாத்துக்கோன்ற மாதிரி டீனேஜ் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப கீழே பார்ட்டி மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லா கேமராவையும் செயலிழக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவர் கொண்டு வந்திருக்க டிவைஸை வச்சு செயலிழக்க வச்சிடுறாரு. இப்ப அந்த பொண்ணோட ரூம்குள்ள திருட்டுத்தனமா போகணும்னு நினைக்கிறாரு. ஜன்னலை பொறுமையா ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கா. நைஸா குழந்தைய தூக்கிடலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு முழிச்சிடுறா. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கா. இவருமே தடுத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட அம்மா உள்ள வர மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம்க்கு இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துடுறாரு. கத்தாத மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காரு. பொண்ணு எங்கன்ற மாதிரி அந்த அம்மா தேடிட்டு இருக்காங்க. இவர் வேகமா ஃபிளஷ் ஆன் பண்றாரு. ஓஹோ, பொண்ணு பாத்ரூம்ல தான் இருக்கா போலன்ற மாதிரி அம்மா கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த பேரண்ட்ஸ் பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா பொண்ணு போனையே எடுக்க மாட்டா. வேகமா ரூம்க்கு வராங்க. பொண்ணை ஹீரோ லாக் பண்ணி தான் வச்சிருக்காரு. சின்ன குழந்தையும் காணோம்னு தெரிய வருது. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இந்த அப்பாவும் போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கார் ஓட்டிட்டு இருக்க இந்த அஜின் செம்மையா பயந்துட்டு இருக்கான். யாராவது ஃபாலோ பண்றாங்களா பாருங்கன்ற மாதிரி சொல்றான். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க ஃபாலோ பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ தைரியமா போன்ற மாதிரி சொல்றாரு. இவரே ஒரு போலீஸ்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாரு. இவங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் இருக்கு பாத்தீங்களா, இவங்கள பார்த்தோன்னா வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்படுறாங்க. வண்டியை நிறுத்துன்னு இவர் சொல்றாரு. அஜினோ நிறுத்திடுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் இவங்க ஸ்பீடா போனதுனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு போல. என்னப்பா குடிச்சிருக்கியான்ற மாதிரிலாம் அஜின் கிட்ட கேக்குறாரு. அஜின் இல்லன்ற மாதிரி பதட்டமா தலையாட்டுறான். செக் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி அவர் மிஷின்லாம் கொண்டு வந்துடுறாரு. ஊதி காட்டுன்னு கேக்குறாரு. இவருமே ஊதுறாரு. நல்ல வேலை, லெவலை விட கம்மியா தான் இருக்கு, நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் போக சொல்றாரு. இப்பதான் போலீஸுங்க ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. யாரு தூக்கிட்டு போயிருப்பான்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ இருக்காருல, ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறாரு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி அஜின் அனுப்பிடுறாரு.
ஆக்சுவலா போலீஸுங்களுக்கு அம்மா மேல தானே டவுட் வருது. அப்பா இந்த ஊர்லயே இல்ல, அப்ப அம்மா தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஈரேன் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கும் போது இவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. குழந்தைய எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எது குழந்தைய எங்க வச்சிருக்கனா, என் குழந்தைக்கு அப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. மேடம், நானும் பாலிவுட் சினிமாலாம் பார்த்திருக்கேன், ரொம்ப நடிக்காதீங்க, உங்க குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா காமிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவருமே பாஸ்போர்ட்லாம் காமிச்சிட்டு உள்ள போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க செக் பண்ற பொண்ணு இவரை சந்தேகத்தோட பாக்குறாங்க. சார், நீங்க மேல் ஆபீசரை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் இவங்களுக்கு மேல இருக்க ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவரும் ரொம்ப நேரமா இவங்க 2 பேரோட போட்டோவையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. அதாவது குழந்தைக்கே ஒரு போலியா ஒரு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தவர் அம்மாவோட கன்சென்ட் லெட்டர் வேணும், ஏன்னா அம்மா இல்லாம குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது, கன்சென்ட் லெட்டர் வேணும்னு கேக்குறாரு. அது இல்லன்னு இவர் சொல்லவே இவரை உட்கார வச்சிடுறாரு. ஈரன் அந்த சமயம் அந்த ஹோட்டல் பக்கம் போலன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா ஈரன் இவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சு கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ல. அதனால கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேச வைக்கலான்ற மாதிரிலாம் பேச வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் குழந்தை அப்ப காணுமா, முதல்ல குழந்தைய தேடுற வேலையை பாருங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப ஈர உயர் அதிகாரியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. சார், கன்சென்ட் லெட்டர் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், இதை பத்திலாம் எனக்கு தெரியாது மேடம், ப்ளீஸ் மேடம் போக விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி, உங்க ஒய்ஃப் நம்பரை சொல்லுங்க, கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்பரை வாங்கி காலும் பண்றாங்க. ஆனா அந்த சைட்ல போனை யாருமே எடுக்கல போல. எடுக்கலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. மேடம், திரும்ப ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே திரும்ப ட்ரை பண்றாங்க. பார்த்தா எதிர ஒய்ஃப் போன் எடுத்துறாங்க போல. இவர் போறத பத்தி உங்களுக்கு தெரியுமா, உங்க விருப்பத்தோட தான் போறாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், இங்க நான் வேலையில லாக் ஆயிருக்கேன், அதனால தான் அவர் மட்டும் கிளம்புறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. சரி, உங்க குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவங்களுமே டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறாங்க. அடுத்ததா இந்த லேடி உங்க ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எதிர என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இவங்க போனை வச்சிடுறாங்க. நீங்க தாராளமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரை போக சொல்றாங்க. இவருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இவரே ஃபேக்கான பாஸ்போர்ட்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எதிர பேசினது யாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. பிரான்சிஸோட ஒய்ஃப் தான் எதிர பேசியிருப்பாங்க. ரொம்ப பதட்டமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் ஒய்ஃபை இவர் பேச வச்சிருப்பாரு. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி பிரான்சிஸ் கிட்ட கேட்டாரு பாத்தீங்களா, என் குழந்தைக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணும், அதே மாதிரி இந்த மாதிரி பேச வச்சாங்கன்னா நீங்க தான் பேசணும், உங்க ஒய்ஃபை தான் பேச வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் ஹெல்ப் பண்ற மாதிரி இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. எல்லாம் மீறி இவரும் கேரளாக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு எந்த ஒரு தடையுமோ இல்லல்ல, அதனால இவர் தான் தூக்குனாருன்ற மாதிரி யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. இவரும் கொஞ்ச நாள்ல ஒய்ஃப் அங்க இருந்து வர வச்சிடலான்ற மாதிரி முடிவு பண்றாரு. ஒய்ஃபுமே அங்க இருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து போல. 6 மாசத்துல ஈரோட சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சிருது போல. இவருமே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு இடத்துல இருந்து போன் கால் வருது. சொல்ல சொல்ல ஒருத்தர் நிக்காம போயிட்டான் சார், என்ன ஏதுன்னு பார்த்து புடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்னு ஏத்துக்கிறாரு. அவர் கார் அடையாளத்தை சொன்னார்ல, அதை பத்தி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களுமே அந்த மாதிரி கார் வந்தா அமுக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த மாதிரி கார் வருது. ஆளுங்களுமே ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாங்க. போய் இன்ஸ்பெக்டரை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கார்ல இருந்து இறங்குறதே வில்சன் தான். வில்சனுக்கு ஹீரோ தான் அங்க இருக்காருன்றது தெரியல. ஆனா ஹீரோ வில்சனை பாத்துறாரு. வாடா வா, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. வில்சன் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. எதுக்கு சார் என்ன நிறுத்துனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஹீரோ திரும்பி பாக்குறத பார்த்தோன்னா வில்சன் ஷாக் ஆயிடுறாரு. எது நீயான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, எதுக்காகடா அந்த இடத்துல நிக்காம வந்தன்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. இவனை இழுத்துட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த கோவத்தை இந்த இடத்துல காட்டிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் கால் வருது. இப்ப ஒய்ஃப் குழந்தையோட சந்தோஷமா வீட்டுல தான் இருக்காங்க போல. எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்றாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.